லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 983 ரூபாய் 96 உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 289 ரூபாய் 51 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா சரியான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. அதனால் முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 685 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 466 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 35 தினார் 72 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 38 தினார் 247 ஃபில்ஸ். தங்க விலை தொடர்ந்து உச்சத்தை தொட்டுள்ளது. இனி நடக்க போகிறது யுத்தம் இல்லை, பிரளயம் அப்படின்னு சொல்லலாம். குவைத்திகளை கடத்திய இஸ்ரேலியர்கள் குவைத்திகள் மட்டுமல்ல பல நாட்டவர்களை கடத்தியுள்ளார்கள். மனித நேயத்துக்காக உணவுகளை சுமந்து கடல் வழியாக காசா மக்களுக்காக கொண்டு சென்ற கப்பல் பயணிகள் பலரும் கடத்தப்பட்டுள்ளனர். மனைவியை பர்வானியாவில் கொலை செய்த இந்தியர், குழந்தையை அபு ஹலிஃபாவில் கொலை செய்த நேபாளி. குவைத்தின் பல பகுதிகளில் அதிரடியான தீவிர சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத்தில் தற்போதைய சூழல்ல காற்று ரொம்ப அதிகமாக இருக்குது. நேற்றைய தினமும் தூசியினுடைய காற்று இருந்துச்சு. இன்றைய தினம் வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க காலநிலை ஆய்வாளர்கள். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக பாலைவன பகுதிகளில் பயணிக்கக்கூடியவங்களும் ரொம்ப கவனம். இந்த நாட்களில் தூசி காற்று ரொம்ப அதிகமாக இருக்கும். பர்வானியா பகுதிகள் தனது மனைவியை கொலை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட இந்தியர் மற்றும் அபு ஹலீஃபாவில் தனது கை குழந்தை ஒரு பையில் வைத்து கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நேபாள நாட்டு பணிப்பெண் ஆகிய இருவர் மீதான விசாரணையை குற்றவியல் நீதிமன்றம் எதிர்வரும் அக்டோபர் 14 ஒத்திவைத்துள்ளது. கூடுதலாக ஃபிர்தௌஸில் தனது இளம் நண்பரை சண்டையில் கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரையும் காவலில் வைக்குமாறு குற்றவியல் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். எந்த ஒரு பிரச்சனைக்குமே வன்முறை தீர்வாகாது. உழைக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். எதா இருந்தாலும் சரி, தொழிலோ குடும்பமோ மனைவியோ நட்போ சரி வந்தால் பாருங்க, இல்லையா விட்டு விலகுங்க. இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க போகாதீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையும் அழிச்சிடும். அடுத்த மிக முக்கியமான தகவல், குவைத்துடைய பல பகுதிகளிலையும் தீவிர சோதனைகளை உள்துறை அமைச்சகம் மேற்கொண்டு வராங்க. இந்த நாட்களில் தொடர்ந்தும் கைது நடவடிக்கைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. எந்த பகுதிகளுக்கு போனாலும் சரி மறக்காமல் உங்களுடைய சிவில் ஐடி பத்தாக்கா மதனியாவை எடுத்துகிட்டு போங்க. அப்படி இல்லாட்டி மொபைல் ஐடியை சரி மறக்காமல் ஆக்டிவ் பண்ணி வச்சுக்கோங்க. பல பகுதிகளிலையும் தொடர்ந்தும் சோதனைகள் நடக்குது. நேற்றைய தினம் ஜஹரா பகுதிகளில் நடந்த சோதனையில் பல்வேறு போக்குவரத்து விதி மீறல்கள் கிட்டத்தட்ட 3005 வழக்குகள் பதிவாகி உள்ளது. அதே போல்
எக்ஸ்பயர் ஆகின சிவில் ஐடியோட கிட்டத்தட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி சிறார் வழக்குகள் 6 பதிவாகி இருக்குது. மற்றும் வாகன விதிமீறல்களில் மிகவும் அதிதீவிர வயலேஷன்ஸ் 22 பதிவாகி இருக்குது. அதே மாதிரி இன்னும் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க பணிச்சட்டம் மற்றும் குடியிருப்பு சட்டத்தை மீறிய குற்றத்துக்காக. இந்த நாட்களில் பல வாகனங்கள், பல வியாபார தலங்கள், பல இடங்கள்லையும் சோதனைகள். தயவு செய்து ரொம்ப கவனம். விதிகளை எக்காரணத்தை கொண்டும் மீறாதீங்க. அதே மாதிரி கனரக வாகன ஓட்டுநர்கள் நேரம் உங்களுக்கான ஒதுக்கப்பட்ட நேரத்தை தவிர மற்ற வேலை நேரங்களில் கனரக வாகனங்களை விதிகளில் செலுத்தாதீங்க. காலை 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மதியம் 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் உங்களுக்கு ஓட்டக்கூடாது அப்படின்றத இப்போ புதிய ரூல்ஸாக போட்டிருக்காங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பஸ்ஸில் பயணித்தாலும் சரி, வண்டியில் டாக்ஸியில் போனாலும் சரி, எதில் போனாலும் செக்இன் தான். விதிகள் மீறினா கைது தான். அதால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. பல பகுதிகளிலையும் இந்த நாட்களில் தொடர் சோதனைகள் நடக்குது. இனி நடக்க போகிறது யுத்தம்னு சொல்கிறத விட பிரளயம் அப்படின்னு சொல்லலாம். பல நாடுகளில் இருந்தும் ஃப்ரீடம் ஃப்ளோட்டில்லா அப்படின்ற அந்த ஒரு கோட்பாட்டுக்குள்ளே காசா மக்களுக்கு, பாலஸ்தீனிய மக்களுக்கு, பசியில் வாடக்கூடிய பச்சிளம் குழந்தைகளுக்கு உணவு அளிக்கிறதுக்காக தங்களால் முடிந்த ஏற்பாடுகளை செய்து பல நாடுகளில் இருந்தும் பலரும் பயணித்தாங்க. அதே மாதிரி குவைத்திகள் கிட்டத்தட்ட 3 பேர், இன்னும் பல நாட்டவர்கள் பயணிச்சிருக்கிறாங்க. அத்தனை பேரையும் இஸ்ரேலிய இராணுவம் தடுத்து நிறுத்தி இருக்குது. அதே போல் கைது செய்திருக்காங்க, கடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா பெர்மிஷனோடையும், இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பெர்மிட்டோட போனவங்களை தடுத்து நிறுத்து அத்தனை பேரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கொண்டு போன பொருட்கள் அனைத்தையும் கைப்பற்றி இருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்குது. இதில் முக்கியமாக குவைத்திகள் 2 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பிரச்சினை இன்னும் தீவிரமடையும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. இனிமே ஸ்டார்ட் ஆஃப் த வார் அப்படின்ற மாதிரி தான் சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குது. பல நாடுகளில் நேற்று இரவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு போராட்டங்கள். வீதிக்கு இறங்கிட்டாங்க மக்கள் பல நாடுகள்லையும். அதே மாதிரி நேரடியாக பல வீடியோக்கள் பதிவாகி வருது. உள்ள இஸ்ரேலிய இராணுவம், கடற்படை இறங்கி அவங்களுடைய பொருட்களையெல்லாம் கைப்பற்றி அவங்களையும் கைது செய்கிறது. என்ன நடக்கும்ன்றது தெரியலை. பிரார்த்தனை பண்ணலாம், யுத்தமான சூழல் ஒன்றும் வராமல் சாதாரணமான நிலைமையில் முடிஞ்சு போகட்டும் அப்படின்னு. ஆனால் இஸ்ரேல் இன்னும் இந்த மாதிரி முட்டாள்தனமான செயல்பாடுகளில் ஈடுபட்டாங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய பிரளயத்துக்கு அத்திவாரம் போடுறாங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. السلام عليكم ورحمة الله وبركاته. أنا أخوكم المواطن الكويتي عبد الله مبارك مطوع من دولة الكويت. بفضل الله سبحانه وتعالى كل سنة متعود أن أخرج بزكاتي إلى دول مختلفة، مرة إلى بنغلاديش، مرة إلى الشرق، مرة إلى الغرب، مرة إلى أفريقيا. وهذه المرة أتيحت لي الفرصة إلى أكثر دولة نراها محتاجة هي غزة، وقلت إذن هذه فرصة أن أذهب بالزكاة بكل حب وسلام وأمان وطمأنينة، وأحمل بهذه الزكاة رسالة خير ورسالة رحمة ورحلة جميلة بدون أي نوع من العنف. ولكن مع الأسف تم اختطافي من قبل قوات الجيش الإسرائيلي، وأتمنى من الحكومة وأناشد وأطالب الحكومة أن تسعى وتبذل قصارى جهدها في متابعة الموضوع واستخراجي من يد قوات الجيش الإسرائيلي. وشكرا لكم. السلام عليكم ورحمة الله وبركاته. أنا خالد مساعد عبد القادر مواطن كويتي
إذا كنتم تشاهدون هذا الفيديو فقد تم اختطافي من قبل الكيان الغاصب الصهيوني، على الرغم من أن رحلتنا رحلة سلمية والأهداف منها أهداف سلمية لكسر الحصار عن غزة. أرجو من دولتي التحرك فورا لإخراجي، والله غالب على أمره ولكن أكثر الناس لا يعلمون. وقافلتنا باش تعلي الصوت، جايكم يا شعبنا في غزة، وفديكم يا شعبنا الجبار، جيناكم نكسر الحصار ونرفع الانتصار. أولي 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 لا لا لا، نحبك يا فلسطين، أولي أولي يا أولي أولي يا غزة وجايين. SOS. The Alma flotilla was just apprehended by the Israeli military. This is urgent. Amplify this right now. The Israeli military is kidnapping all the crew members of the Alma and are probably going to do the same for the rest of the flotillas. Amplify immediately. العالمي، نحن نتقدم إلى غزة في مهمة إنسانية، ليس من حقكم إيقافنا. نحن نحمل حليب أطفال وأدوية في مهمة إنسانية إلى غزة تهدف إلى كسر الحصار الغير القانوني على غزة وإدخال المساعدات، وهي قرارات مدعومة من كل شعوب العالم ومدعومة من الأمم المتحدة. أنتم باعتراضنا ترتكبون جريمة حرب أخرى إلى جانب جرائمكم المتعلقة بالإبادة وبقتل الأطفال والنساء والمدنيين والحصار الغير قانوني على غزة. لذلك نطلب منكم إخلاء البحر وإفساح المجال لسفننا التي لديها الحق في الحماية الدولية لكي تصل وتسلم المساعدات إلى غزة. عاشت فلسطين حرة. انتهى البث. Hi guys, இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தாஞ்சிக்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு என்ன காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாக்கள் கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில். தாத்தா எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுங்க. நாங்கள் கூட்டிகிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே கார்டு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்றைக்கி சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்டு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான் தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டொஃபி எல்லாமே எங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.